ஜித்துக்குட்டியை பார்க்குறதுக்கு அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நேற்று கடைக்கு போயிருந்தப்போ பாலக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக அம்மாவும் வந்துட்டாங்க. அது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் ஆட் பண்ணிட்டு அது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகா, தட்டி போட்ட பூண்டையும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுமே கீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை முட்டை போட்டு கூட செய்யலாம். நான் அதையும் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. சூடான ஒயிட் ரைஸ்க்கு கொஞ்சமாக இந்த கீரை தொக்கு வச்சு பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.